வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இந்திய விடுதலை போராட்டம் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வீரமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் ஒவ்வொரு விதமாக நாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி இந்த இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியதும் இவர்தான். அசாத்திய திறமையால் மற்ற திறன் படைத்த ஒவ்வொரு வீரர்களையும் உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. ஆம், ஒவ்வொரு இளைஞர்களும் இன்று வீரமாக திகழ ஒவ்வொருவரும் இராணுவத்தில் நாமும் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தை அன்றே கொடுத்திருக்கிறார். வேறு யாருமில்லை, நமது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி தான் வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு இந்திய தேசியவாதி. அவரது இந்தியாவின் மீதான தேசபக்தி பல இந்தியர்களின் இதயங்களில் ஒரு முத்திரையை பதித்துள்ளது. அவர் ஆசாத் ஹிந்த் ஃபஜ் இன் நிறுவனர் என்று பிரபலமாக அறியப்படுகிறார். மேலும் அவரது பிரபலமான முழக்கம் தும் முஜே கூன் தோ மைன் தும் ஹே ஆசாதி துங்கா. இன்று நாம் அவரது 128வது பிறந்த நாளை பராக்கிரம திவாஸ் என்று கொண்டாடுகிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஜனவரி 23 ஒரிசாவின் கட்டாக்கில் பிறந்தார். விமான விபத்தில் ஏற்பட்ட தீக்காயங்களால் அவதிப்பட்டு தைவானில் உள்ள ஒரு மருத்துவமனையில் 1945 ஆகஸ்ட் 18 இறந்தார் என்பது வரலாற்றில் உண்டு. சுபாஷ் சந்திர போஸ் அசாதாரண தலைமைத்துவ திறன்கள் மற்றும் கவர்ச்சிகரமான பேச்சாளர், மிகவும் செல்வாக்குமிக்க சுதந்திர போராட்ட வீரராக கருதப்படுகிறார். அவர் உருவாக்கிய முழக்கங்கள் சுதந்திர போராட்டத்திற்கு பல பங்களிப்புகளை செய்திருக்கிறது. சுதந்திரம் பெற அவர் பயன்படுத்திய போர்க்குணமிக்க அணுகுமுறைக்கும் சோசலிச கொள்கைகளுக்கும் அவர் பெயர் பெற்றவர் என்பது வரலாற்றில் இன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஆரம்பகால வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு சூழலில் அல்ல. இவர் நன்றாக படிக்கும் ஒரு மாணவராக திகழ்ந்திருக்கிறார். இவர் பல்கலைக்கழக வாய்ப்புகள் கூட நன்றாகவே அமைந்திருக்கிறது. இதற்கு அப்பாற்பட்டு உடன் பிறந்தார்களும் தந்தையும் நல்ல வழிகாட்டியாக இவருக்கு திகழ்ந்திருக்கிறார்கள். வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் குடும்ப வரலாறு மற்றும் அவரது ஆரம்பகால வாழ்க்கை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1897 ஜனவரி 23 அன்று கட்டாக்கில் பிரபாவதி தத் போஸ் மற்றும் ஜானகிநாத் போஸுக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை கட்டாக்கில் ஒரு வெற்றிகரமாக வழக்கறிஞராக இருந்தாராம். மேலும் ராய் பகதூர் என்ற பட்டத்தை பெற்றார். அவர் தனது உடன்பிறப்புகளைப் போலவே கட்டாக்கில் உள்ள புராட்டஸ்டன்ட் ஐரோப்பிய பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்தார். அவர் பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். 16 வயதில் சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணரின் படைப்புகளை படித்த பிறகு அவர்களின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அவரது பெற்றோரால் இந்திய குடிமை பணிக்கு தயாராவதற்காக இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார். 1920ஆம் ஆண்டில் அவர் குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றார். ஆனால் ஏப்ரல் 1921 இந்தியாவில் தேசியவாத கொந்தளிப்புகளை கேள்விப்பட்ட பிறகு அவர் தனது வேட்புமனுவை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பினார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு தளபதியாக திகழ்ந்திருக்கிறார். இவருக்கு இப்படியெல்லாம் ஒரு பொறுப்புகள் கிடைத்திருக்கிறது என்று பார்த்தால் இவரது திறமையும் இவரது அசாத்திய திறன்களுமே காரணமாக அமைந்தது. அப்படி இவரது வீரத்தை பறைசாற்றும் விதமாக எப்படியெல்லாம் இவருக்கு சாத்தியமாக அமைந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் இணைந்தார். இந்த இயக்கத்தை அவர் இந்திய தேசிய காங்கிரஸை ஒரு சக்தி வாய்ந்த வன்முறையற்ற அமைப்பாக மாற்றினார். இயக்கத்தின் போது தனது அரசியல் குருவான சித்தரஞ்சன் தாசுடன் இணைந்து பணியாற்ற மகாத்மா காந்தி அவருக்கு அறிவுறுத்தினார். அதன் பிறகு அவர் இளைஞர் கல்வியாளராகவும் வங்காள காங்கிரஸ் தன்னார்வலர்களின் தளபதியாகவும் ஆனார். ஸ்வராஜ் என்ற செய்தித்தாளை தொடங்கினார். 1927ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு போஸ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகி ஜவஹர்லால் நேருவுடன் சுதந்திரத்திற்காக பணியாற்றினார். 1938ஆம் ஆண்டு அவர் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் ஒரு தேசிய திட்டமிடல் குழுவை அமைத்தார். இது பரந்த தொழில்மயமாக்கல் கொள்கையை உருவாக்கியது.
இருப்பினும் இது குடிசை தொழில்கள் மற்றும் நாட்டின் சொந்த வளங்களை பயன்படுத்துவதன் மூலம் பயனடைதல் என்ற கருத்தை ஒட்டிக்கொண்ட காந்திய பொருளாதார சிந்தனையுடன் ஒத்துப்போகவில்லையாம். 1939ஆம் ஆண்டு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக ஒரு காந்திய போட்டியாளரை அவர் தோற்கடித்த போது போஸின் நியாயப்படுத்துதல் வந்தது. ஆயினும் கூட காந்தியின் ஆதரவு இல்லாததால் கிளர்ச்சியாளர் ஜனாதிபதி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாக உணர்ந்தார் அன்று. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இடதுசாரி கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார், இவரது ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் கூட எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது, இவர் ஒரு கட்சியை உருவாக்கும் பொழுது யார் யாரெல்லாம் தனது அருகாமையில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய வீரனாக அங்கு தலைமை பண்பு கூட வகிக்க வைத்திருக்கிறது என்பது வரலாற்றில் உண்டு. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் என்பது இந்தியாவில் ஒரு இடதுசாரி தேசியவாத அரசியல் கட்சியாகும். இது 1939ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் இந்திய காங்கிரசுக்குள் ஒரு பிரிவாக உருவானது. காங்கிரஸில் இடதுசாரி கருத்துகளுக்கு அவர் நன்கு அறியப்பட்டவர். காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தீவிர கூறுகளையும் கொண்டு வருவதே ஃபார்வர்ட் பிளாக்கின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் சமத்துவம் மற்றும் சமூக நீதி கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்தியாவின் முழுமையான சுதந்திரத்தின் அர்த்தத்தை அவர் பரப்ப முடியும் என்று நம்பினார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் இந்திய தேசிய இராணுவம் 2ஆம் உலகப் போரில் கூட இவ்வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. ஒரு கட்சியை தொடங்கி அக்கட்சியின் வழியில் என்னென்ன செய்ய வேண்டும், மக்களை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இளைஞர்களை தனது இராணுவ படையில் எப்படியெல்லாம் சேர்த்து அவர்களின் வீரத்தை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஆக்கம் இருந்திருக்கிறது. அதன் வழிகள் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். 2ஆம் உலகப் போரின் போது சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான வளர்ச்சி இந்திய தேசிய இராணுவம் அல்லது INA என்று அழைக்கப்படும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் உருவாக்கம் மற்றும் செயல்பாடுகளாகும். இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று பல ஆண்டுகளாக ஜப்பானில் வசித்து வந்த இந்திய புரட்சியாளரான ராஸ் பிஹாரி போஸ் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் ஆதரவுடன் இந்திய சுதந்திர லீக்கை நிறுவினார். ஜப்பான் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து தென்கிழக்கு ஆசியாவின் கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமித்த போது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிப்பதற்காக இந்திய போர்க்கைதிகளிடமிருந்து இந்திய தேசிய இராணுவத்தை லீக் உருவாக்கியது. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக இருந்த ஜெனரல் மோகன் சிங் இந்த படையை ஒழுங்கமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். இதற்கிடையில் சுபாஷ் சந்திர போஸ் 1941இல் இந்தியாவிலிருந்து தப்பித்து இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பணியாற்ற ஜெர்மனிக்கு சென்றார். 1943ஆம் ஆண்டில் இந்திய சுதந்திர கழகத்தை வழிநடத்தவும் இந்திய தேசிய இராணுவத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் சிங்கப்பூருக்கு வந்தார். ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் சுமார் 45,000 வீரர்களை கொண்டிருந்தது. அவர்களில் இந்திய போர்க்கைதிகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பல்வேறு நாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் அடங்குவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சிங்கப்பூரில் தற்காலிக அரசு ஒன்றை நிறுவ ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஜப்பானியர்கள் அந்தமானை கைப்பற்ற நினைத்து ஒரு மாபெரும் புரட்சியை அங்கு கிளப்பி விட்டிருக்கிறார்கள். இதை இந்தியா மக்களுக்காகவே கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்தமானை கைப்பற்றி அங்கு நமது தேசிய கொடியை நிலைநாட்டியிருக்கிறார். எப்படியெல்லாம் இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்ற எண்ணம் அன்றே உதித்திருக்கிறது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1943 அக்டோபர் 21 அன்று நேதாஜி என்று பிரபலமாக அறியப்படும் சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைப்பதாக அறிவித்தார். ஜப்பானியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அந்தமானுக்கு நேதாஜி சென்று அங்கு இந்தியாவின் கொடியை ஏற்றினார். 1944ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதற்காக இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளில் நடந்த தாக்குதலில் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் 3 பிரிவுகள் பங்கேற்றன. ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவரான ஷாநவாஸ் கானின் கூற்றுப்படி இந்தியாவுக்குள் நுழைந்த வீரர்கள் தரையில் படுத்து தங்கள் தாய்நாட்டின் புனித மண்ணை உணர்ச்சியுடன் முத்தமிட்டனர். இருப்பினும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் இந்தியாவை விடுவிக்கும் முயற்சி தோல்வியடைந்தது.
இந்திய தேசியவாத இயக்கம் ஜப்பானிய அரசாங்கத்தை இந்தியாவின் நண்பராக கருதவில்லை. ஜப்பானின் ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளின் மக்களிடம் அதன் அனுதாபங்கள் இருந்தன. இருப்பினும் ஜப்பானின் ஆதரவுடன் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜின் உதவியுடன் இந்தியாவிற்குள் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டால் இந்தியாவின் மீதான பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நேதாஜி நம்பினாராம். டெல்லி சலோ என்ற முழக்கத்துடனும் ஜெய்ஹிந்த் வணக்கத்துடனும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள இந்தியர்களுக்கு உத்வேகத்தை அளித்தது. தென்கிழக்கு ஆசியாவில் வாழும் அனைத்து மதங்கள் மற்றும் பிராந்தியங்களைச் சேர்ந்த இந்தியர்களுடன் நேதாஜி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஒன்று கூடினாராம். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் படைகளில் ஒரு ஆண் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற குறிக்கோளை அவர் வைக்கவில்லை. பெண்களும் தனது வீரத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று பெண்களுக்கும் இராணுவ பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்படி இராணுவ பயிற்சி உலகப் போரின் போது கூட பயன்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீரமங்கையும் எப்படியெல்லாம் திகழ்ந்திருக்கிறார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் ஒவ்வொரு வாழ்க்கையும் அடுத்தடுத்த பயணத்தில் இவரது கட்சி பயணம் ஒருபுறம் இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியாக வீரம் எப்படியெல்லாம் அடுத்தடுத்த இளைஞர்களுக்கு கடத்தப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக பெண்களும் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதே இதன் வரலாறு. வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்திய சுதந்திரத்திற்கான நடவடிக்கைகளில் இந்திய பெண்களும் முக்கிய பங்கு வகித்தனர். கேப்டன் லட்சுமி சுவாமிநாதனின் தலைமையில் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் என்ற மகளிர் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. இது ராணி ஜான்சி படைப்பிரிவு என்று அழைக்கப்பட்டது. ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் இந்திய மக்களின் ஒற்றுமை மற்றும் வீரத்தின் அடையாளமாக மாறியது. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக இருந்த நேதாஜி ஜப்பானில் சரணடைந்த சில நாட்களுக்கு பிறகு விமான விபத்தில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது வரலாற்றில். இரண்டாம் உலகப் போர் 1945 பாசிச ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் தோல்வியுடன் முடிந்ததாம். போரில் மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனராம். போர் முடிவை நெருங்கிக் கொண்டிருந்த போது இத்தாலி மற்றும் ஜெர்மனி ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருந்த போது அமெரிக்கா, ஜப்பான் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய 2 நகரங்களின் மீது அணுகுண்டுகளை வீசியது. சில நிமிடங்களில் இந்த நகரங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இதற்கு பிறகுதான் ஜப்பான் விரைவில் சரணடைந்திருக்கிறது. அணுகுண்டுகளின் பயன்பாடு போரை முடிவுக்கு கொண்டு வந்தாலும் அது உலகில் புதிய பதட்டங்களுக்கும் அனைத்து மனித குலத்தையும் அழிக்கக்கூடிய கொடிய ஆயுதங்களை மேலும் மேலும் தயாரிப்பதற்கான புதிய போட்டிக்கும் வழிவகுத்திருக்கிறதாம். இவ்வளவு வீரமாக திகழ்ந்திருந்தாலும் கூட யானைக்கும் அடிசருக்கும் என்பது இவருக்கு பொருத்தமாகிற்று. ஆம், ஒவ்வொரு வீரமிக்க செயலை மற்ற இளைஞர்களை கையாளும் விதத்திலும் கூட சற்று அதிக திறன் படைத்து இளைஞர்களின் வீரத்தை மிகவும் துல்லியமாக அவர்கள் எப்படியெல்லாம் இராணுவ பயிற்சியில் ஈடுபட வேண்டும், எதிரிகளை எப்படியெல்லாம் தாக்க வேண்டும் என்று நிறைய கற்பனைகளையும் கட்டுக்கதைகளையும் இல்லாது உண்மையாகவே இப்படித்தான் எதிரிகளை தாக்க வேண்டும் என்ற உண்மைத்தன்மையை சொல்லிக் கொடுத்து பெண்களுக்கும் அதே மாதிரியான வீரத்தையும் வளர்த்து விட்டிருக்கிறார். ஆனாலும் இவரது மரணத்தில் ஒரு மர்மம் இருந்திருக்கிறது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இதன் முதன்மை கட்டுரையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மரணத்தில் உள்ள மர்மம் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி, இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு அச்சு நாடுகள் சார்பில் நிப்பான் மட்டுமே போரில் இருந்தது. நிப்பான் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த மஞ்சூரியா, மேல் ருசியா படையெடுத்து ஆகத்து மாதத்தில் 1945ஆம் ஆண்டு வரை நடந்த போரில் முழுமையாக கைப்பற்றி கொண்டதாம். பாங்காக்கில் இருந்த நிப்பானிய தொடர்பு அதிகாரி நேதாஜி பாங்காக்கில் இருந்து டோக்கியோ வழியாக மஞ்சூரியாவை அடைந்து அங்கிருந்து ருசியாவை அடைய ஒத்துக்கொண்டார். நேதாஜியின் கடைசி புகைப்படம் சைகோன் நகரில் எடுக்கப்பட்டதாம். ஆகத்து 23ஆம் தேதி 1945 அன்று நிப்பானிய செய்தி நிறுவனம் ஆகத்து 18 1945 அன்று தாய்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்திருக்கிறது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறந்துவிட்டார் என்பதை பலரும் நம்பவில்லையாம். நேதாஜி இறந்துவிட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீப் உர் ரஹிமான் நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று கூறினார். ஆயினும் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் முதன்முதலாக மற்றும் பல தலைவர்கள் நேதாஜி
உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். சிலர் அவர் துறவி வேடத்தில் இந்தியாவில் வசிப்பதாகவும், சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பிச் சென்று விட்டதாகவும் நம்புகின்றனராம். இவரது இறுதி உரையில் கூட அடுத்தடுத்த சில ஆவணங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவரது ஆவணங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் அது வெளியிடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு முன்பாக இவரது வீரத்தை பற்றி சில திரைப்படங்கள் கூட ஆங்காங்கே எடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த திரைப்பட ஆவணங்கள் கூட இவரது வரலாற்றை என்னவெல்லாம், எப்படியெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கிறார், எப்படியெல்லாம் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறார், இந்திய விடுதலை போராட்டத்திற்காக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய தேசிய இராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தபோது ஆகஸ்ட் 15, 1945 அவர் இறுதியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதன்படி, இந்தியா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன் என்றும், இந்த தற்காலிக தோல்வியால் மனசோர்வு அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், உங்கள் உணர்வுகளை தளர விடாதீர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்ல, விரைவில் இந்தியா விடுதலை அடையும். ஜெய்ஹிந்த் என்று முழக்கமிட்டிருக்கிறார். 1992 சுபாஷ் சந்திரபோஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் விருது வழங்கும் குழுவால் சுபாஷ் சந்திரபோஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியவில்லை என்பதால் உச்சநீதிமன்றம் ஆணையின்படி இவ்விருது திரும்ப வாங்கப்பட்டிருக்கிறது. சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான இரகசிய ஆவணங்களை மேற்கு வங்காள அரசு 17 செப்டம்பர் 2015 அன்று வெளியிட்டதும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி வரலாற்றில் சில ஒவ்வொரு மாமனிதர்களை பற்றியும் நாம் பார்க்கும் பொழுது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு ஒரு தனி இடமும், இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய மிகப்பெரிய பங்கும் இருப்பது விதைக்கப்பட்டது இன்று வளர்ந்து ஒரு மரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்கத்தில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருந்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு இப்படியெல்லாம் ஒவ்வொரு தலைவர்களின் மிக முக்கிய ஒரு பங்கு வகித்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வீரத்தில் முக்கிய அடையாளமாக வரலாற்றில் பார்க்கப்பட்டிருக்கிறார். ஆம், அப்படி ஒவ்வொரு இளைஞர்களையும் இளைஞர்களையும் தேர்வு செய்து அவர்களின் வீரத்தை உலகறிய செய்த பெருமை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையே சேரும். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் முக்கியமாக, அதுவும் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம் இளைஞர்கள் இராணுவ பயிற்சிகளிலும் சரி, இராணுவத்தில் சேர்வதிலும் சரி, ஆனால் நமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞர்களுமே போராட வேண்டும், பாடுபட வேண்டும். மற்ற தலைவர்கள் எப்படியெல்லாம் நமக்கு இந்த சுதந்திரத்தை பாடுபட்டு வாங்கி கொடுத்தார்கள் என்பதில் சற்று கவனம் அதிகமாகவே கொள்ள வேண்டும். இதுபோல் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் மற்ற தலைவர்களின் அறிவுரைகளையும் சில வரலாற்றுகளையும் தெரிந்து கொண்டு நாம் இன்றும் இந்தியாவின் போராட்டங்களில் பல விஷயங்களில் இன்று நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி பல போராட்ட நிகழ்வுகள் என்னவெல்லாம் இருந்தாலும் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதே ஒவ்வொரு தலைவர்களின் கூற்றாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி.